இக்கி குட் பாய் தானே? இக்கி குட் பாய். ரொட்டேட் பண்ணி பொறுமையா ரிமூவ் பண்ணும். லைட்டா பிளட் எல்லாம் கசியறதுக்கு சான்ஸ் இருக்கு. கஷ்டமா தான் இருக்கும். தம்பிக்கு வந்து வலிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இந்த மாதிரி டியூப் சேஞ்ச் பண்ணும்போது வலி இருக்கும். அதை விட ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ரொம்ப அப்ளை பண்ண வேண்டாம். லைட்டா ஃபுல்லா சுத்தி அப்ளை பண்ணிட்டு வந்து இந்த ஜெல் அப்ளை பண்ண டியூப் வந்து அப்படியே பொறுமையா வந்து இன்சர்ட் பண்ணணும். டைரக்டா அப்படியே போட்டு சொருக கூடாது. அப்படியே இப்படி வச்சு இப்படி பொறுமையா இப்படி ரொட்டேட் பண்ண உள்ள போயிடும். அந்த ஜெல் வந்து ஸ்மூத்தா அவங்களுக்கு வந்து உருத்தாம இருக்கிறதுக்காக தான் அது. 2 சென்டிமீட்டர் உள்ள டியூப் இல்லையா, அதனால உங்களுக்கு தெரியுது, பார்க்கும் போதே தெரியுதா நல்லா இவ்வளோ வெளியே வருது. ஆனால் அந்த டியூப் வந்து அவ்வளோ வராது. இந்த அளவு இருக்கும். 1.5 சென்டிமீட்டர் உள்ளது. இது வந்து 2 சென்டிமீட்டர் அப்படின்னால இந்த அளவு லூஸாக இருக்கு. இதுதான் ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் ஏதாவது வயிற்றுல இருந்து வருதான்னு மட்டும் செக் பண்றேன். இப்போ வந்து இது பொசிஷன் வந்து கரெக்டாக தான் இருக்கு. இந்த சிரிஞ்சு தான் வந்து இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து 55க்கு வாங்கிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து 95 ருபீஸ் கிட்ட வருது. ஒரு பாக்ஸ் வாங்கினா 2400 வருது. ஒரு பாக்ஸ்ல 25 சிரிஞ்ச் வருது. 2380 ருபீஸ் நம்ம ஜிஎஸ்டியோட சேர்த்து 12% ஜிஎஸ்டி இந்த சிரிஞ்சுக்கு. சடனா எல்லாமே விளையாடுனது ரொம்ப ஷாக்கா இருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு 100 to 150 ml வாட்டர் மட்டும் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour கழிச்சு வந்து அவருக்கு வந்து ஃபீட் பண்ணணும். ஜூஸ் தான் கொடுக்கலான்னு இருக்கேன். இக்கி வந்து விக்ரம் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ஃபில்டர் வாட்டரே கொதிக்க வச்சு ஆற வச்சுதான் கொடுப்போம். சப்போஸ் இதே தண்ணியே நம்ம கொதிக்க வைக்காம கொடுக்கலான்னு எப்பயாவது ஒரு நாள் கொடுத்தனாலும் அடுத்த நாளே தண்ணி குடிச்சுப்போம். அவருக்கு வந்து பழகிட்டதுனால அதை மாற்றவே முடியாது. இந்த சிரஞ்சி அமுத்தி எனக்கு இந்த ஷோல்டர்லாம் பயங்கரமா பெயின் எடுத்துக்கிச்சு. பேக் பெயின் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் இது ஏர் ஃப்ளோல போல. லைட்டா அப்படி ப்ரெஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஏர் ஃப்ளோல போயிடும். பால் தண்ணி மட்டும்தான் இந்த மாதிரி ஜூஸ், கிளியர் வாட்டர் மாதிரி இருக்கிற ஜூஸ், பால் தண்ணி இது மட்டும்தான் இந்த மாதிரி போகும் ஏர் ஃப்ளோல. இதே நம்ம கஞ்சி, காய், ட்ரை நட்ஸ் ஜூஸ் அந்த மாதிரிலாம் எது கொடுத்தாலுமே தெரிஞ்சு வந்து புஷ் பண்ணிட்டே இருந்தாதான் போகும். அந்த புஷ் பண்றது தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த சிரிஞ்சு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துலாம் புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் செகண்ட் டே தேர்ட் டே எல்லாம் வந்து ரொம்ப இதாயிடும். மேக்ஸிமம் 2 to 3 days தான் ஒரு சிரிஞ்சு யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நான் கரெக்டா இப்போ வந்து 100 ml தான். ஃபர்ஸ்ட் 60 ml, இப்போ ஒரு 40 ml கிட்ட கொடுக்குறேன். போதும். இப்போ ஒரு 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஃபீட் கொடுத்தா கரெக்டா இருக்கும். ஒவ்வொரு டைம் ஃபீட் கொடுக்கும் போதும் லாஸ்டா வந்து ஒரு 100 ml வாட்டர் கொடுப்பேன். இப்போ சப்போஸ் ஃபீட் ஒரு ஃபீட்க்கும் அடுத்த ஃபீட்க்கும் ரொம்ப கேப் வருதுன்னா நடுவில் தண்ணி வந்து ஒரு 200 ml கிட்ட கொடுப்பேன். ஆனா தண்ணி மட்டும் தனியா கொடுக்கறது வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவருக்கு எல்லாமே நம்ம லிக்விடா தானே கொடுத்துட்டு இருக்கோம். 2 hours once 1.5 hours once ஃபீட் கொடுத்துட்டே இருக்கனால தண்ணி மட்டும் தனியா கொடுக்குறதுலாம் இல்லை. மோஸ்ட்லி ஃபீட் கொடுத்துட்டு உடனே கொடுப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப 2 hours அடுத்த ஃபீடு. இது நடுவில் ஏதாவது ரொம்ப கேப் ஆகுதுன்னா மட்டும் தண்ணி தனியா கொடுப்பேன். அது கூட மோஸ்ட்லி ஜூஸா கொடுத்துருவேன். ஆரஞ்சு ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ் அந்த மாதிரி. இக்கி இதுக்கு முன்னாடியே ஒரு டியூப் சேஞ்சிங் வீடியோ ஒரு 2 years இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏமா அந்த வீடியோ இதுவும் ஒண்ணுதான். இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் எதுவுமே போட்டு. ஸோ இந்த வீடியோ வச்சும் ஏதாவது அப்படியே பேசுன மாதிரி இருக்கும், இதோட ரொட்டீனை ஷேர் பண்ண மாதிரி இருக்கும்ன்றதுக்காக ஷேர் பண்ணுங்க. நாங்கள் பேசுறது ஒழுங்கா கேட்காதுன்றதுக்காக ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். விக்ரமுக்கு வந்து வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு.
விக்கி உனக்கு புது டியூப் வந்துச்சா? விக்ரமுக்கு ஒரு காஸ்ட்லிஸ்ட் கிஃப்ட்னா ஒரு டியூப் மட்டும்தான். வருஷத்துல ஒரு 3 டைம் இல்ல 4 டைம். ஏன்னா டேமேஜ் ஆகுது பொறுத்து சில டைம் வந்து ஒரு வாங்கி போட்டு 1 வீக்லயே வந்து டேமேஜ் ஆயிடும். பட் வந்து இதுக்கு ரீப்ளேஸபிள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வாங்க நம்ம கொடுக்கும்போது நல்லா இருந்தது, உங்ககிட்ட வந்து டேமேஜ் ஆனா அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. பட் நமக்கு வந்து ஒரு 8000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்கி 1 வீக்லயே டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது சொல்ல முடியாத அளவு வேதனையா இருக்கும். பட் வேற ஆப்ஷன்ல திரும்ப புதுசா தான் வாங்கணும். அந்த மாதிரிதான் வருஷத்துல 3 இல்ல 4 சில டைம் 5 டியூப் கூட ஆகும். அது என்ன ஆனாலும் இதெல்லாம் வாங்கிதான் ஆகணும். பட் இதுல ரேட் ஏறிட்டே போறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது வந்து எசென்சியல்லையா, எவ்வளவு ரேட் ஏறினாலும் வாங்கிதான் ஆகணும். சிரஞ்சியும் அதே மாதிரிதான். ஒரு 2 நாளைக்கு ஒரு சிரஞ்சி யூஸ் பண்றோம். மாசத்துக்கு வந்து ஒரு 13ல இருந்து 15 சிரஞ்சி யூஸ் பண்றேன். ஒரு பாக்ஸ் வந்து 25 சிரஞ்சி வாங்கணும். கரெக்டா 1.5 மாசம் தான் வரும். அடுத்த உடனே வாங்கணும். அந்த ஒரு பாக்ஸ் சிரஞ்சி வந்து 2380 என்னமோ வந்துச்சு, எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. அரௌண்ட் 94 ருபீஸ் கிட்ட வந்துச்சு ஒரு சிரஞ்சி. முன்னாடி 55 தான் வந்தது. இப்போ இந்த அளவு ரேட் ஏறினோடனே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ பேம்பர்ஸ் வந்து விக்ரமுக்கு ரெகுலரா பேம்பர்ஸ் ரைட்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லையா? இப்ப அமேசான் பிக் பில்லியன் டேஸ் வந்துச்சு இல்லையா? நாங்க வாங்குற பேக் வந்து 60 பீஸ் இருக்கிறது வந்து 580 ரூபாயோ என்னமோ வரும் முன்னாடி. இப்போ இந்த ஆஃபர்ல வந்து 420 என்னமோ தான் வந்தது. அதனால சரி நமக்கு ஒரு இதுல வந்து 150க்கு மேல நமக்கு ப்ராஃபிட் இருக்கிறதுனால நாங்க என்ன பண்ணோம், 3 இது சேர்த்து 3 பேக்கெட் ஒன்னா ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து வரும். நான் வந்து நைட்ல மட்டும்தான் டைப்பர் யூஸ் பண்ணுவேன். பகல்ல எல்லாம் மோஸ்ட்லி டைப்பர் யூஸ் பண்ண மாட்டேன். விக்ரம் வந்து பகல்ல கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருப்பாரு. சேர்ல வந்து ட்ரை ஷீட் போட்டு அது மேல ஒரு டவல் போட்டு உட்கார வச்சுருவேன். யூரின் போகும்போது மாத்திப்போம். தொடச்சிட்டு மாத்திட்டு அதை எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டா அது மாதிரி ஒரு நாளைக்கு அவரோட துணி மட்டுமே வாஷ் பண்றதுக்கு ஒரு பக்கெட் வந்துடும். எப்படி இருந்தாலும் அதை டெய்லி வாஷ் பண்ணி ஆகணும். இன்னைக்கு முடியல அப்படின்னா அடுத்த நாள் வந்து 2 பக்கெட்டா சேர்ந்துரும். கஷ்டமா என்ன பண்றது, எல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும். நாளைக்கு வந்து ஊருக்கு போறோம். ஊருக்கு போனா 10 நாள் அங்க தீபாவளி முடிச்சுட்டு நோன்பு எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன். கந்தசஷ்டி விரதம் வந்து அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் மகா கந்தசஷ்டி விரதம் வருது இல்லையா? இது வந்து 2வது வருஷம். ஆல்ரெடி போன வருஷம் தான் நான் முன்னாடி 48 நாள் விரதம் இருந்து பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் வந்து 48 நாள்லாம் இல்லை. நம்ம எப்படியும் புரட்டாசி மாசத்துலாம் நான்வெஜ் சாப்பிடாம தான் இருக்க போறோம். பட் நான் ஃபாஸ்டிங்கா அதுக்காகன்ட்டு தனியா இல்லை. ஆனா இந்த 7 நாள் வந்து கண்டிப்பா நான் வந்து லாஸ்ட் இயர் இருந்த மாதிரி பால் பழம் விரதம் தான் இருக்க போறேன். யாரெல்லாம் இருக்க போறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா தீபாவளி முடிஞ்சு 21ஆம் தேதி நோம்பு, 22ஆம் தேதி கந்தசஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்குதான் நாங்க ரிட்டர்ன் வருவோம்னு நினைக்கிறேன். வந்து அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால போறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சா பாருங்க, பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்க. பாய். ஓகே பாய் சொல்லு. அடுத்து 3 மணிக்கு போய் அவங்க பாப்பாவை கூட்டிட்டு வரணும். நான் வந்து பாப்பா கூட்டு வரதுக்கு போற விக்கி நீ அமைதியாரு அப்படின்னு சொன்னா டிவி போட்டுட்டு கதவை லாக் பண்ணிட்டு தான் நான் போவேன். ஆனா நான் போயிட்டு வர வரைக்கும் விக்கி அவ்வளோ சூப்பரா சைலண்டா இருப்பான். அதே மத்ததுக்கு எதுக்காவது சும்மா கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு கதவு சாத்தினாலே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவான். ஆனா பாப்பா கூட்டு வர போறேன்னா மட்டும் சைலண்ட் ஆயிடுவாரு. இன்னொரு 1 hour இருக்கு. அதுக்குள்ளே சமையல் வேலை ஏதாவது பண்ணி வச்சுட்டு லஞ்சுக்கு எனக்கு பாப்பாக்கு வந்து கொடுத்து விட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்ப தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி 3 o'clock போய் கூட்டிட்டு வரணும். கூட்டு வந்தா நான் லஞ்ச் சாப்பிடுவேன். இப்போ வந்து ஒரு 2 months வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச், அது லஞ்ச்னா ஈவினிங் ஒரு 4 to 5 அந்த டைம்ல சாப்பிட்டு அப்படியே முடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 6 o'clock மேல காஃபி, ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துப்பேன். அவ்வளவுதான். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா வெயிட் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. தைராய்டுக்கு மெடிசன் எடுத்துக்கும் போது வெயிட் வந்து கெயின் ஆகிட்டே இருக்கு, குறையல. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் டயட்டாச்சும் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே பாய் சொல்லு. பாய். லைக் கிஸ் கொடுத்துரு. சிரிப்பு பாரு விக்கிக்கு.